இங்க பாருங்க எங்கள் மருதாணி செடி எப்படி தழைஞ்சு எப்படி இருக்குது. இந்த 3 தடவை கட் பண்ணிட்டேன். சின்ன குச்சி தான் வச்சேன். கட் பண்ணதும் நல்லா வளர்ந்துருச்சு. வளர்ந்துட்டு இதாக இருக்குது. கீழே பாருங்கள் பிரியாணி செடி வச்சேன். அது நல்லா வந்துருச்சு. கம்பேலேன்னு சொல்லுவாங்க. பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா காய்ச்சிச்சு. இப்போ வந்து சின்ன செடி ஒரு சின்ன டப்பாலையும் செடி வச்சுருக்கேன். அதுவும் வளர்ந்து வந்துட்டுருக்குது. எங்கள் ஏரியாவில் ஒரே மோடம் போட்டிருக்குது. ஒரே இருட்டு அடைஞ்சு போய் கிடக்குது. மணி 6 மணி கூட ஆகலை. அதுக்குள்ளே ஒரே இருட்டாகவும் இருக்குது, ஒரு இதாகவும் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. எங்கள் தெரு இப்படி தான் இருக்கும். எனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் வீடியோ எடுத்து போட முடியல. பாருங்கள் எங்களுடைய காம்பவுண்டுடைய லைன் பூரா இந்த மாதிரி தான் இருக்கும். 10 வீடு மேலே 10 வீடு லாஸ்ட் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடு என் வீடுங்க. லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடு அப்படி தான் இருக்கும். அந்த பக்கமும் மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது. அந்த பக்கம் ரோடு இருக்குது. கீழே இந்த மாதிரி தான் சந்து விட்டு கீழேயும் 10 வீடு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.